அன்பார்ந்த ஆசிக் தோழர் நேயர்களே, ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி சவுதி அரேபியாவுடைய ஜித்தாவுல கடுமையான மழைப்பொழிவு என்பது ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். ஸோ அதற்கு பின்னாடி கடந்த 2 தினங்களாக சவுதி அரேபியாவுல பனிப்பொழிவு என்பது ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மற்றொரு செய்தியும் வருது. சவுதியில என்ன நடக்குது? பருவநிலை மாற்றம் என்பது மிகவும் மாறிக்கொண்டே செல்கிறதா? இல்லை இறைவன் சொன்ன அடிப்படையில கியாமத்து நாளுடைய உலக அழிவு நாளுடைய அடையாளங்களாக இதை நம்ம பார்க்கணுமா அப்படிங்கிற விஷயங்களை குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். ஸோ பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஆசிக் தோழர் என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க. மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதன் வழியாக நமது செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும். வாங்க செய்திகளுக்குள்ளே போவோம். அன்பார்ந்த தோழர்களே, சவுதி அரேபியா என்ற மண் மிகவும் வறண்ட பாலைவன மண் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இருந்த பொழுதும் அந்த மண்ணுக்குண்டான புனிதம் என்பது அங்கு ஹரம் எல்லைகள் இருக்குது, மக்கா மற்றும் மதீனா. ஸோ இந்த மக்கா மற்றும் மதீனா இருக்கிறனால தான் ஆதம் நபி தொட்டு இன்று வரையிலும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம்களும் அந்த இறை இல்லத்தை நோக்கி பயணித்து கொண்டே இருக்கிறார்கள். குறிப்பாக காபத்துல்லா என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய முதல் ஆலயம் இருக்குல்ல, இதை வலம் வந்து கொண்டே இருக்கிறார்கள். ஸோ இப்படிப்பட்ட ஒரு புனிதமான இடம், அந்த இடத்தை பராமரிக்கக்கூடியவர்கள் எந்த அளவு அதை தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்ற விஷயங்கள் தான் இன்னைக்கு கோட்டை விடப்பட்டு கொண்டிருக்கிறதோ அப்படிங்கிற விஷயங்கள் நமக்கு ஐயமாக இருக்கிறது. ஸோ இந்த அடிப்படையில் கியாமத்து நாளுடைய அடையாளங்கள், அதாவது உலக அழிவு நாளுடைய அடையாளங்கள்னு சொல்லிட்டு ஒரு 10 பெரிய அடையாளங்களும் சிறிய அடையாளங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்த அந்த காலகட்டம் 1444 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க வாழ்ந்த காலகட்டங்கள்லேயே அவர்கள் குறிப்பிட்டு விட்டார்கள். அவர்கள் குறிப்பிட்டதோடு நிறுத்தலை, அவர்களுக்கு முன்னாடி வந்த இறை தூதர்களும் உலக அழிவு நாளை பற்றியும் அந்த அடையாளங்களை பற்றியும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த வரிசையில் சவுதி அரேபியா எப்படி மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாலைவனமாக இருக்கக்கூடிய சவுதி சோலைவனமாக மாறும். அங்கு நீர் ஆறுகள் ஓடும், அங்கு மிகப்பெரிய மலைகளில் மரங்கள் விளையும் மற்றும் அங்கு பசுமையான சூழல் உருவாகும் சொல்லிட்டு ஒரு பெரிய முன்னுதாரணத்தை, ஒரு முன் அறிவிப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த விஷயங்களை தான் இன்றைக்கி சமகாலத்தில் சவுதியில் நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன உலக அழிவுக்கான அடையாளம் சொல்லிட்டு தான் பல்வேறு மார்க்க அறிஞர்கள் ஒரு பக்கம் முன் வச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னா சவுதி அரசு 2030 என்று சொல்லக்கூடிய ஒரு ப்ராஜெக்டை அப்படின்னு சொல்லிட்டு இதில் பல்வேறு திட்டங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கு. முகாவா சிட்டி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். முகாவா சிட்டி என்று சொல்லக்கூடிய சிட்டி, லைன் சிட்டி, இனி நியோம் சிட்டின்னு சொல்லிட்டு சவுதியை சவுதியுடைய வருமானம் என்பது கச்சா எண்ணெய் அந்த விஷயங்களை தாண்டி மற்றும் ஹாஜிமார்கள் வரக்கூடிய இந்த வருமானத்தை தாண்டி ஒரு பெரிய சுற்றுலாத்தலமாக மாற்றணும் அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபடுது. இந்த சுற்றுலாத்தலத்துக்குள்ளே ஹரம் எல்லைகள் வராது, அதாவது மெக்காவும் மதீனா இந்த 2 இடங்கள் இருக்குல்ல, இந்த 2 இடங்களும் வராது. இதை தவிர்த்திருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் சுற்றுலாத்தலமாக மாற்றணுங்கிற முயற்சியில் ஈடுபடுது. மேலும் இது பாலைவனமாகவே மாறக்கூடாது, பாலைவனம் என்பது அதிகரிக்கக்கூடாது அப்படிங்கிறனால ஒரு பசுமை திட்டத்தை இன்னைக்கு எம்பிஎஸ் கொண்டு வந்திருக்கிறாரு முகமது பின் சல்மான். அந்த பசுமை திட்டம் எப்படின்னா, நாடு முழுவதும் மரக்கன்றுகளை லட்சக்கணக்கில் ஊண்ட வேண்டும், பாலைவனத்தை நாம் மீண்டும் சோலைவனமாக மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல இயற்கை சூழலை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாட்டுடைய முன்னேற்றம், பொருளாதார முன்னேற்றம், சுற்றுச்சூழல் முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய சுற்றுலா பயணிகள் வருவதன் மூலம் ஏற்படக்கூடிய பொருளாதார முன்னேற்றம் சொல்லிட்டு பல விஷயங்களை மையமாக வைத்து இன்னைக்கு சவுதி செயல்பட்டு இருக்கு. அப்போ சவுதி சொல்வது என்னன்னா, நாட்டுடைய முன்னேற்றத்திற்காகத்தான் பசுமை திட்டத்தை நாங்கள் என்ன பண்ணுறோம், கொண்டு வர்றோம். அதே போல் கடல் நீரை நன்னீராக மாற்றக்கூடிய முயற்சியில் ஈடுபடுறோம், அதிகமாக துளையிடாமல் அப்படிங்கிற முயற்சியிலெல்லாம் பல கட்டங்களில் ஈடுபட்டு இருக்கு. ஆனால் இதை என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க முன்னேற்றம்னு சவுதி அரசு சொல்லுது. ஆனால் இல்லை இவர்கள் செய்வது கூட ஒரு நஜிது வேலை, ஒரு நஜாது வேலை. அதாவது இது இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட அந்த மாற்றங்களுக்கான வேலையை இந்த எம்பிஎஸ் முகமது பின் சல்மான் செய்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு யூத கைக்கூலி அப்படிங்கிற அளவுக்காக சல்மான் மீது பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்து அவரே கிட்டத்தட்ட இந்த புனித நகரத்தை நாசமாக்குகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் பல்வேறு கருத்துக்கள் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்லையும் பேசப்பட்டு கொண்டு வருகிறது. ஸோ இந்த சூழலில் தான் கடந்த 5-6 ஆண்டுகளாக சவுதியில் சில மாற்றங்கள் ஏற்படுது. இது இயற்கையாகவும் ஏற்படுது, செயற்கையாக நான் சொன்ன மாதிரி பசுமை திட்டத்தின் கீழே சில முயற்சிகள் ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வெள்ளம் என்பதும் மழை என்பதும் சற்று அதிகமாக இருக்குது. கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், ஜித்தாவில் ஒரு பெரிய வெள்ளம் வந்துச்சு, மழை வந்துச்சு, மக்களுடைய இயல்பு வாழ்க்கையெல்லாம் பாதிக்கப்பட்டுச்சு. ஸோ அதற்கு பின்னாடி என்ன நிகழ்வு நடந்துச்சு நம்ம கடந்த காணொலியில் சொல்லியிருந்தோம். அது இறைவனுடைய தண்டனைக்குரிய குற்றமாக அது பார்க்கப்பட்டு அந்த தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு பார்வையிலிருந்து நம்ம அணுகியிருந்தோம். ஏனென்றால் அந்த வெள்ளம் வருவதற்கு சில நாட்களுக்கு முன்னாடி ஜித்தாவில் சர்வதேச திரைப்பட விழா நடந்திருக்கு. அந்த விழாவில் பல்வேறு நாசகர திரைப்படங்களை திரையிட்டிருக்கிறாங்க. எந்த அளவுனா, திரையிட்டு அந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில்
பக்கத்தில் பாங்குடைய சத்தம் கேட்டிருக்கு. பாங்குடைய சத்தம் கேட்டு கூட அந்த நிகழ்ச்சி நிறுத்தப்படலை. அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் போய் தொழுகையில் கலந்துக்கல அப்படிங்கும் போது அது மிகப்பெரிய அழிவின் அடையாளமாக பார்க்கப்படுது. அதன் எதிரொலி தான் இந்த மழை, இந்த வெள்ளம் அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்துக்கள் பல்வேறு உலமாக்கள் பல நபர்கள் முன்வைத்தாங்க. நாம் கூட அந்த பார்வையை முன்வைத்தோம். அப்போ அந்த விஷயம் நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த வேளையில் இன்னைக்கு 2 வாரம் கழிச்சு இன்னைக்கு தபூக்ல சரியான பனி. சவுதி அரேபியாவில் பனிப்பொழிவு என்பது அரிதிலும் அரிதாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் 2 நாட்களாக சவுதியில் குறிப்பாக தபூக் என்ற இடத்துல நடந்துட்டு இருக்கு. இந்த தபூக் பார்த்தீங்கன்னா சரியா மக்காலிருந்து 1200 கிலோமீட்டர், மதீனாலிருந்து 1000 கிலோமீட்டர். ஒரு பக்கம் 1200, இன்னொரு பக்கம் 1000. வடகிழக்கு பகுதியில் வந்து இந்த தபூக் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த தபூக் பகுதியில் தான் இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பனிப்பொழிவு ஏற்பட்டிருக்கு. அது எந்த அளவுன்னு கேட்டிங்கன்னா ஒரு வெள்ளை போர்வை போர்த்தியது போல அந்த இடத்துல பனிப்பொழிவு என்பது அதிகமாக இருக்குது. ஸோ இதற்கு அடிப்படை காரணம் இன்னைக்கு வந்து அறிவியல் அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அங்கு அந்த தபூக் பகுதி சற்று மலை பகுதிகள் உயரமாக இருக்கிறனால அங்கே காற்றுடைய ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறனால இந்த மாதிரி நிகழ்வுகள் எப்பயாவது ஒரு முறை நடக்க தான் செய்யும். ஸோ இது பெரிய ஆச்சரியப்படுவதற்கு கிடையாது. பனிப்பொழிவு என்பது இது போன்ற நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ தபூக் என்ற பகுதி மக்காலிருந்து 1400, மதீனாலிருந்து 1000 கிலோமீட்டர் இருக்கிறனால மக்கா மதீனாவுடைய சூழல் என்பது இந்த பனிப்பொழிவு அளவுக்கான ஒரு சூழல் என்பது கிடையாது. ஸோ மக்கா மதீனாவில் இன்றைய தேதியில் பருவகால சூழல் என்பது மிதமாகத்தான் இருக்குது. பொதுவாக மக்கா மதீனா இந்த 2 இடங்களில் நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த 4 மாதங்கள் உம்ரா செய்வதற்கு ஏற்ற உகந்த மாதம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தகவல்கள் கூகுளில் கூட கிடைக்கும். ஏன்னா இந்த 4 மாதங்கள் வந்து ரொம்ப கிளைமேட் வந்து அளவாக இருக்கும். பகல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 26லேருந்து 29 டிகிரி தான் உங்களுக்கு வெயில் இருக்கும். இரவு நேரங்களில் 16லேருந்து 19 டிகிரி வரைக்கும் அந்த வெயிலுடைய தாக்கம் என்பது குறைஞ்சிரும். இதே நீங்கள் மதீனாவை எடுத்துட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பகல் நேரத்தில் 20 டிகிரி தான் வெப்பநிலையே இருக்கும். இரவு நேரத்தில் 7 டிகிரி அப்படிங்கிற அளவுக்கு வெப்பநிலை குறைந்து இருக்கும். அப்போ மக்கா மதீனா என்பது இந்த நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த 4 மாதங்கள் எப்போவுமே இந்த சீசன் தான் இருக்கும். மக்காவோட மதீனா இரவு நேரத்தில் குளிராக இருக்கும். வெப்பநிலை என்பது சற்று மிதமாக தான் இருக்கும் நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் மக்கா மதீனாலிருந்து 1000, 1200 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய தபூக்கில் பனிப்பொழிவே இருக்குது அப்படின்னா அப்போ தபூக்குடைய நிலைமை என்னன்னு கேட்டிங்கன்னா காலை நேரங்களில் கிட்டத்தட்ட 20லேருந்து 25 டிகிரி செல்சியஸ் வெப்பம் இருக்குது. இரவு நேரங்களில் 1 என்ற அளவுக்கு போய்கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய தகவல் வருது. இப்போ 1 அப்படின்னா வெப்பநிலை 1 அப்படிங்கிறது அது குறைவு தான். நீங்கள் நார்மலாக இரவு நேரங்களில் வெப்பநிலை 15, 20ன்னு சொல்லிட்டு வெயில் காலங்களில் இருக்கும் 20, 30 வரை இருக்கும். சில இடங்களில் இன்னும் கூட இருக்கும். ஆனால் இந்த தபூக்கில் 1 வரையும் வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதற்கு அடுத்த நிலை என்பது மைனஸ் தான். -1, -2 மைனஸாக போக 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 குளிர் அளவு என்பது அதிகமாக இருக்கும். அப்போ 1 டிகிரி தபூக்கில் இருக்கிறனால தான் வெள்ளை போர்வை போர்த்தியது போல பனி படலங்கள் என்பது தபூக்குடைய மலைப்பகுதிகளில் இன்றைக்கி அதிகமாக காணப்பட்டு இருக்குது. மக்களுடைய இயல்பு வாழ்க்கையை பாதிக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் இது ஒரு அதிசயமாக பல நபர்கள் அங்கே போய் இன்றைக்கி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ தபூக் அப்படின்னு சொன்ன பின்னாடி நமக்கு மற்றொரு விஷயம் நினைவுக்கு வருது. தபூக் அப்படின்னாலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சண்டையிட்ட போர் செய்த ஒரு முக்கியமான இடம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இறுதியாக போர் செய்த இடம் இந்த தபூக் தான். இந்த தபூக்கில் இன்றைக்கி நம்ம பனின்னு பேசிகிட்டு இருக்கோம். அன்னைக்கு ஹிஜ்ரி 9 வந்து தபூக் யுத்தம் நடக்கும் போது இங்கிட்டு முஸ்லீம்கள் படையில் 30,000 நபர்கள் இருக்காங்க. ரோம படைகள் சண்டைக்கு வருது, 40,000 பேர் இருக்காங்க. இவர்கள் மத்தியில் சண்டை. ஆனால் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, சண்டை பெரிய அளவில் நடக்கலையாட்டியும் புறமுதுகு காட்டி இந்த ரோமானியர்கள் ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இந்த சண்டையை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய சண்டை நடந்து அங்கே வெற்றின்னு கிடையாது. அவர்கள் தலைதெறித்து பிறமுதுகு காட்டி ஓடிடுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. ஸோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக கலந்து கொண்ட இந்த தபூக் யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் பசியாலும் தாகத்தாலும் மிகப்பெரிய வெயிலுடைய கொடுமையினாலும் வந்து ஷஹாபிகள் வந்து கஷ்டப்பட்டாங்கன்னு நம்மளால் பார்க்க முடியுது. அதற்கப்புறம் அதில் ஒரு 3 ஷஹாபிகள் வரலை, இந்த போரில் கலந்துக்கல. ஸோ இவர்கள் கூட யாருமே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஒரு உத்தரவு போட்டிருந்தாங்க. அது என்னென்ன சஹாபிகள்னு பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா குறிப்பாக இப்னு மாலிக் என்று சொல்லக்கூடிய சஹாபி, அதே போல் ஹிலால் இப்னு உமையா, அதே போல் முராக்கா, இது போன்ற சஹாபிகள் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. பின்னாடி குர்ஆனுடைய வசனம் வருது, இவங்க கூட வந்து நீங்கள் கலந்துக்கலாம், தவறு இல்லை, இவங்க மேலே பிழை இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படிப்பட்ட தபூக் யுத்தம் நடந்த இடம் தான் இன்றைக்கி நம்ம பனிப்பொழிவுன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, அந்த இடமா காணப்படுது. ஸோ இந்த பனிப்பொழிவுக்கு நான் சொன்ன மாதிரி கியாமத் நாளுடைய அடையாளங்கள் இருக்குல்ல, பாலைவனங்கள்லாம் சோலைவனமாக மாறிடும் அப்படிங்கிற அந்த ஹதீஸின் அடிப்படையில் பல நபர்கள் இந்த கடந்த ஜித்தா பொறுத்த வரைக்கும் மக்காலேருந்து 80 கிலோமீட்டர், மதீனாலேருந்து 400 கிலோமீட்டர். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஜித்தா இந்த தபூக் ஏற்பட்ட இந்த நிலைப்பாடுகள் எல்லாமே மக்கா
மதீனாவுக்கு போய் டேமேஜ் அளவில் அங்கே பாதிப்பு ஏற்படுத்தலாம் நமக்கு புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த சூழலை குறித்து நான் சொன்ன ஹதீஸின் பார்வையில் பல நபர்கள் ஒரு முன்னறிவிப்பின் அடிப்படையில் இது நடந்துட்டு இருக்குன்னு சொல்லுகிறார்கள். இன்னொரு பக்கம் பருவகால நிலை மாற்றத்தின் காரணமாகத்தான் இது நடக்குது அப்படின்னு பல்வேறு கருத்துக்கள் வந்து இன்னைக்கு வந்து அறிவியலாளர்கள் முன்வைக்கிறாங்க. இன்னைக்கு பாருங்க, என்னைக்குமே இல்லாத அளவுக்கு இந்த நவம்பர் டிசம்பர் மாதத்தில் குளிர் என்பது அதிகமாக இருக்குது, உலக அளவில் அதிகமாக இருக்குது. குறிப்பாக காஷ்மீர் பகுதிகளாகட்டும், இன்னும் வந்து மிசோரம் ஆகட்டும், மணாலி, இது போன்ற இடங்கள்ல எப்பயும் அந்த சீசன் டிசம்பர் அப்படின்னாலே எல்லாரும் அங்கே மணாலிக்கு ஏன் போகிறாங்க, ஏன் வந்து அவங்க வந்து லடாக்கு போகிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கே பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும், அது வந்து என்ஜாய் பண்ணலாம், ஒரு ஸ்னோவாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு தமிழகத்திலேயே சூழல் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஊட்டி கொடைக்கானல் எல்லாமே மினி காஷ்மீராக மாறிடுச்சு. அந்த அளவு பனிப்படலம் என்பது ஊட்டி கொடைக்கானலில் அப்படியே படர்ந்து காணப்படுது, ஊட்டியிலே அதிகமாகவே காணப்படுது. ஸோ இந்த சீசன் வந்து குளிர் வந்து சற்று அதிகமாகவே இருக்குது. இது ஜனவரி பிப்ரவரி வரையும் நீளக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியுது. இது சர்வதேச அளவிலையும் இந்த டிசம்பர் அப்படின்னாலே ஒரு குளிருடைய காலம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் பாலைவனத்தில் இப்படிப்பட்ட நிலை உருவாகுது அப்படிங்கும் போது அங்கு என்ன வகையான பருவநிலை மாற்றம் ஏற்பட்டு இருக்குது, இவ்வளவு ஆண்டுகள் இல்லாத அளவுக்கான ஒரு குளிர் ஏன் அங்கே ஏற்படுது அப்படிங்கிற பல விஷயங்களை வந்து இன்னைக்கு வந்து அறிஞர்கள் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ எது எப்படி இருந்தாலும் நிச்சயமாக சில அடையாளங்கள் இறைவன் நமக்கு காட்டிட்டு தான் இருக்கிறான். அந்த அடையாளங்களின் அடிப்படையில் உலக அழிவுடைய நாளுக்கான எச்சரிக்கைகளாக அது இருந்துட்டு தான் இருக்குது. அதை பொழுதுபோக்காக நாம் 100 கடக்கக்கூடாது. அதை கண்டு நாம் படிப்பினை பெற்று நாம் நேர்வழி அடைய வேண்டும் என்பதுதான் இந்த செய்தியின் வழியாக நம்மளால் பார்க்க முடியுது. மேலும் தபூக்கில் நடந்த அந்த யுத்தம், தபூக் போர் என்பது ரஜபு மாசத்துல நடந்துச்சு. அதே ரஜபு மாசம் தான் அடுத்த மாதம் வர இருக்கு. இன்ஷாலும் ஷௌபானிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கற்றுக் கொடுத்த துவாவை நம்ம தொடர்ந்து ஓத கடமைப்பட்டு இருக்கின்றோம். அல்லாஹும்ம பாரிக் லனா ரஜப வ ஷஅபான பல்ஹன ரமலான். அதாவது ரஜபானிலும் ஷஅபானிலும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக, மேலும் ரமலானை அடைந்து அதில் நல்லமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை தருவாயாக அப்படிங்கிற துவாவை தான் நாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த மாதம் ஒவ்வொரு 5 நேர தொழுகைக்கு வக்துக்கு பின்னாடி கேட்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஸோ அந்த ரஜபில் நுழையக்கூடிய நாம் இன்னும் நம்மை பக்குவப்படுத்தி கொண்டு ரமலானை இன்ஷா அல்லாஹ் அடைந்து அதை நாம் மென்மேலும் சிறப்பித்து அதன் மூலம் நல்ல அமலை பெற்று நல்வழியை பெற்று மறுமையில் வெற்றி பெறுவோம். இன்னும் சில தகவல்களை திரட்டிக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.